சங்கீதம் 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 118 6வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பயப்படேன், மனுஷனால் நமக்கு என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு. 23ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்கள். 23:4 எடுத்து வாசிக்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் யாருக்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 27:5-6 வாசிக்கலாம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். நம்ம ஆண்டவர் தீங்கு நாளில் கூட நம்மளை என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். எந்த ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் விட மாட்டார். தீங்கு நாள்லையும் நம்மளை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தெய்வத்தை நாம் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவன் நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்முடைய தலையை உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம என்ன செய்யணும், பாடி கீர்த்தனம் பண்ணணும், அவரை துதிக்கணும். அதனால தான் சங்கீதம் 118 சொல்லியிருக்கு, நீதிமான்களுடைய கூடாரங்களின் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. தேவனை நம்ம பாடும்போது நம்முடைய கூடாரங்கள் எப்படி இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஜனங்கள் இந்த யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 14 இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, செங்கடலை கடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பார்வோன் படை பின்னாடி என்ன செஞ்சிட்ருக்கு, துரத்திட்டே இருக்கவங்கள.
இஸ்ரேல் ஜனங்களை துரத்தி கொண்டே வருகிறது. வரும்போது இந்த ஜனங்கள் என்ன நினச்சாங்க, சரி அவ்வளோதான், இங்கிட்டு செங்கடல் இருக்குது, இங்கிட்டு பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல், நம்ம அதோடு முடிஞ்சோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க நினச்சாங்க. அவங்க எந்த மனுஷங்களை பார்த்தாங்க, அந்த பார்வோனுடைய சேனையை தான் பார்த்தாங்க. அதுக்கு மேலே ஒரு பெரிய தேவன் நமக்கு உண்டு என்பதை தேவன் அப்பொழுது நிரூபித்தார். அல்லேலூயா. யாத்ராமம் 14:28 வாசிங்க, 27 வாசிங்க. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். இந்த ஜனங்களை பிடிக்காதபடிக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, கடல்லே அந்த எகிப்து ஜனங்களை அழித்து போட்டார், கவிழ்த்து போட்டார். அடுத்து ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாரை நம்பி போனாங்க, கர்த்தரை நம்பி தான் அந்த செங்கடலுக்குள்ளே போனாங்க. ஆனால் தேவன் என்ன செய்யலை, அவங்கள கைவிடவே இல்லை. அந்த பெரிய செங்கடலை கூட அவர்களுக்கு ஒரு பாதையாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இந்த சங்கீதத்திலே 118 சங்கீதத்தில் 8வது வசனத்தை பாருங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நம்ம சாதாரணமாக இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க நம்புறதை பார்க்கலும் தேவன் மேலே நம்பிக்கையாக இருங்க, உங்களுடைய காரியங்களை எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 13வது வசனம் வாசிக்கலாம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நமக்கு எல்லா ஜனங்களும் இந்த ஜனம் அந்த ஜனம்ன்ட்டு என்ன செய்வோம், நம்புவோம், மனுஷங்களை நம்புவோம். இவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, அவங்க உதவி செய்ய மாட்டாங்களான்னு. இவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. செய்கிறவங்களும் அடுத்தால என்ன செய்வாங்க, நான் அவனுக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லி காமிப்பாங்க. ஆனால் தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், நமக்கு செய்த உதவியை சொல்லி காட்டுகிற தேவனே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. 14 வாசிக்கலாம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நம்முடைய பலனாய் கொண்டிருப்போம், நம்முடைய துதியாய் வைத்திருப்போம். அவர் நமக்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ரட்சிக்கிற தேவனாய் காணப்படுவாராக. கர்த்தர் தாமே இந்த சிறு செய்தியை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கொடுத்திருக்கிற நல்ல சங்கீதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை பாடி துதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்திய தேசத்தை உமது கரத்தில் கொடுக்குறோம் அப்பா. தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படணும், தேசத்தில் உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும் ஐயா. அப்பா, ரட்சிப்பின் ஆவி ஊற்றப்படட்டும். ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே எழும்பி தேவனுக்கென்று ஆண்டவரே ஜீவிக்க தேவன் கிருபை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய இந்த சபையை சுற்றி இருக்கிற பகுதிகளை உமது கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. அநேக ரட்சிக்கப்பட்டு எங்களுடைய சபைக்கு வந்து சேர தேவன் கிருபை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா போராட்டங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திர. குடும்பங்களில் நல்ல காரியங்கள் நடக்க தேவன் கிருபை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, அதை நல்லா படித்து ஆண்டவரே பெரிய 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 பதவிகளில் எங்கள் பிள்ளைகள் அமர்ந்திருக்கட்டும் ஐயா. அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறீர்கள். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.